यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஆதிசேஷன்னம் சமடி ஆண்டாளின் அண்ணனடி ஆள வந்தார் கடிமையடி கிளியே எங்கள் ராமானுசனடி கிளியே சுவாமி எதிராசனடி ஆதிசேஷன்னம் சமடி ஆண்டாளின் அண்ணனடி ஆள வந்தார் கடிமையடி கிளியே எங்கள் ராமானுசனடி கிளியே சுவாமி எதிராசனடி அரங்கனின் அடிமையடி வெங்கடத்து வேதியனடி பெரும்பூதூர் வள்ளலடி கிளியே எங்கள் ராமானுசனடி கிளியே சுவாமி எதிராசனடி தேவராசதாசனடி பார்த்த சாரதி புத்திரனடி ஆராத்ய தெய்வமடி கிளியே எங்கள் ராமானுசனடி கிளியே சுவாமி எதிராசனடி நாரணனை காட்டினாண்டி செல்ல பிள்ளைக்கு தந்தையடி வைரமுடி சாற்றினாண்டி கிளியே எங்கள் ராமானுசனடி கிளியே சுவாமி எதிராசனடி சென்னியில் சூடுவாரை வைகுந்தத்தில் வாழ வைக்கும் உய்யும் வழியதுவே கிளியே எங்கள் ராமானுசனடி கிளியே சுவாமி எதிராசனடி ஆதிசேஷன்னம் சமடி ஆண்டாளின் அண்ணனடி ஆள வந்தார் கடிமையடி கிளியே எங்கள் ராமானுசனடி கிளியே சுவாமி எதிராசனடி. எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இளைய பெருமாள் என்று போற்றப்படும் ராமானுஜர். பகவத் ராமானுஜருக்கு இளையாழ்வார் என்ற திருநாமம்தான் அவர் பிறந்தவுடன் சூட்டப்பட்ட முதல் திருநாமம் ஆகும். தனது சகோதரியான காந்திமதி அம்மையாருக்கு சிசுஜனனம் ஆனதை கேள்விப்பட்ட திருமலையில் வசித்து வந்த வைஷ்ணவ சீலரான பெரிய திருமலை நம்பிகள் குழந்தையை கடாட்சிக்க பூதபுரி எழுந்தருளுகிறார். சிசுவை கண்டதும் அகமகிழ்ந்த இச்சிசு இலக்குமணனைப் போன்று கைங்கரிய ஸ்ரீயை பெற்று திகழ வேண்டும் என்றெண்ணி ராமனுக்கு அனுஜனானவனும் ஆதிசேஷன் அவதாரமுமான இலக்குமணனுக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருந்த திருநாமமான இளையாழ்வார் என்ற திருநாமத்தை இட்டார்.
இளையாழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம் அடியேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பகவத் ராமானுஜருக்கு துறவிகளின் அரசன் யதிராஜர் என்னும் ஒரு முக்கிய திருநாமம் உண்டு. ஸ்ரீமத் ராமானுஜர் தஞ்சம்மாளை மணந்து இல்லறை வாழ்க்கை மேற்கொண்டிருந்தார். மேலும் அவருக்கு இல்லற வாழ்க்கையில் நாட்டம் இல்லாமையாலும் அவர் சம்பிரதாய கைங்கரியங்களுக்கு இல்லற வாழ்க்கை இடையூறாக இருந்ததால் அவர் துறவரம் மேற்கொண்டு வரதன் முன்பு சேவித்து நின்றபோது, வரதன் அவ்வாறு அழைத்து அவர் துறவரத்தை அங்கீகாரம் செய்தார். ஸ்ரீமத் ராமானுஜர் இத்திருநாமத்திற்கு ஏற்றவாறு நித்திய அனுஷ்டானங்கள் அனுஷ்டித்து ஓர் அனுஷ்டான சீலராக இருந்தார். மேலும் பாரத தேசம் எல்லாம் பாத யாத்திரை மேற்கொண்டு பலதரப்பட்ட மக்களை பகவான் பக்கம் ஈர்த்து அவர்களை இந்த சம்சார சாகரத்திலிருந்து உஜ்ஜீவனம் செய்ய வழி காண்பித்து எதிகளுக்கெல்லாம் ஓர் அரசனாய் இதிராஜராய் திகழ்ந்தார். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அஸ்மத் குருப்யோ நமக. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்னவந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. அவ்வண்ணம் அவர் திருநாமத்தை போற்றும் வகையில் உடையவர் என்னும் அவருடைய ஒரு திருநாமத்தை சற்றே அனுபவிப்போம். காஞ்சியில் ஸ்ரீ வரதனுக்கு சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் கொணர்ந்து வந்து கைங்கரியம் செய்து கொண்டிருந்த ராமானுஜர் திருவரங்கன் நியமனத்தால் ஸ்ரீரங்கம் எழுந்தருளினார். அங்கு பகவான் முன்பு நியமனம் என்னவென்று வேண்டி நிற்க பகவானும் தன் திருவாய் மலர்ந்தருளி, உடையவரே, இனி உபய விபூதி ஐஸ்வர்யம் உமக்கே. இனி நீர் இங்கு நித்தியவாசம் செய்து கொண்டு நம் காரியத்தையும் ஸ்ரீரங்க ஸ்ரீயையும் வளர்த்துவாரும். உம்முடைய திருவடி மற்றும் திருமுடி சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் மோட்சம் தந்தோம் என்று சொன்னான். அது முதற்கொண்டு உபய விபூதி ஐஸ்வர்யங்களுக்கும் உடையவர் என்கிறபடி ராமானுஜருக்கு உடையவர் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ராமானுஜர் தனது ஆச்சாரியரான பெரிய நம்பியின் அறிவுரையை ஏற்று சரமஸ்லோகத்தையும் அதன் உட்பொருளையும் கற்க திருக்கோஷ்டியூர் நம்பிகளை அணுகினார். நம்பிகளோ ஸ்ரீ ராமானுஜரை 17 முறை திருப்பி அனுப்பி 18வது முறை சரமஸ்லோகத்தின் பொருளை யாருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது என்று சங்கல்பம் பெற்று இரகசியமாக உபதேசித்தார். அக்காலத்தில் சரமஸ்லோகத்தின் பொருளை அறிவதற்கு தகுதியுடையவர்தானா என ஆராய்ந்தே அதனை உபதேசிப்பர். நம்பிகள் 18வது முறையே ஸ்ரீராமானுஜர் அத்தகுதியை பெற்றதாக எண்ணியே அவருக்கு சரமஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் உபதேசித்தார். ஆனால் ஸ்ரீராமானுஜரோ விருப்பம் இருப்பின் தகுதியை பொருட்படுத்தலாகாது என்று தாம் பெற்ற இன்பத்தை இவ்வையகமும் பெறட்டும் என்றவாறு விருப்பமுடைய அனைவருக்கும் உபதேசித்தார். இதனை அறிந்த நம்பிகளோ, ஏன் இப்படி செய்தீர்? சங்கல்பத்தை மீறினால் நரகம் பிராப்தியாகும் என்று மறந்தீரோ என்று வினவினார். ஆனால் ஸ்ரீராமானுஜரோ, அனைவருக்கும் மோட்சம் கிடைக்குமெனில் தனக்கு நரகம் கிடைத்தாலும் பரவாயில்லை என்று ஏம்பினார். இதனை கேட்ட நம்பிகள், அடியேனுக்கு இப்படி ஒரு எண்ணம் இதுவரை தோன்றவில்லையே என்று திகைத்து ஸ்ரீராமானுஜரின் விரிந்த உள்ளத்தை எண்ணி அவரை உச்சி முகர்ந்து, வாரீர் எம்பெருமானாரே என்றவாறு அவரே நீர் என்று உரைத்தார். நலம் தரும் சொல்லாகிய நாராயணனின் திருநாமத்தை அனுசந்திப்பதோடல்லாமல் அவரையே சரணாக பற்ற வேண்டும் என்ற தத்துவத்தை சர்மஸ்லோகத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளுமாறு எடுத்துரைத்த எம்பெருமானாரின் திருவடிகளை தொழுது அவர் காட்டிய வழியை அனுசந்தித்து உயர்வடைவோம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அவதரித்த போது இளையாழ்வார் என்ற திருநாமம் சூட்டப்பட்டு பல்வேறு காலகட்டங்களில் வேறு பல திருநாமங்களாய் பெற்று ராமானுஜர் லக்ஷ்மணமுனி என்ற திருநாமத்தை ஏற்ற சந்தர்ப்பத்தை பார்ப்போம்.
திருக்கோட்டியூர் நம்பிகள் சில முக்கிய அர்த்த விசேஷங்களை பகவத் ராமானுஜருக்கு சொல்லும்படி திருவரங்கப் பெருமாள் அரையரிடம் வேண்டிக் கொண்டார். ராமானுஜரும் ஆச்சாரியரான திருவரங்கப் பெருமாள் அரையர்க்கு பக்குவமாக பாலமுது காய்ச்சி கொடுத்து மேலும் பல தொண்டினை செய்து அவருக்கு உகப்பாக நடந்து கொண்டார். 6 மாத காலம் தொண்டு செய்து ஸ்ரீ ஆளவந்தார் அருளிய ஸ்தோத்திரம் மற்றும் சதுஸ்லோகி ஆகியவற்றின் ஆழ்பொருளை அறிந்து கொண்டார். திருவரங்கப் பெருமாள் அரையர் எப்படி லட்சுமணன் அண்ணன் ஸ்ரீ ராமபிரானுக்கு சிறந்த தொண்டனாக தன்னலம் கருதாது இரவு பகல் பாராது செயல்பட்டாரோ அதுபோல் நம் ராமானுஜரின் செயல்களும் உள்ளது என்ற நிலையால் லட்சுமணமுனி என்று திருநாமம் சூட்டி மகிழ்ந்தார். லட்சுமணமுனி திருவடிகளே சரணம். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையின் மீது பக்தி கொண்ட ராமானுஜர் மார்கழி மாதத்தில் ஒரு நாள் திருப்பாவையை பாடிக்கொண்டே வரும்பொழுது தனது ஆச்சாரியரான ஸ்ரீ பெரிய நம்பிகள் அகத்திற்கு சென்றார். அச்சமயத்தில் உந்து மதக்களற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா என்ற 18வது பாசுரத்தை தன் மனதிற்குள் உச்சரித்தார். அதே நேரத்தில் பெரிய நம்பிகளுடைய மகளான அத்துழாய் தன் அகத்தின் கதவுகளை திறந்தாள். ராமானுஜர் அத்துழாயை பார்த்தவுடன் நப்பின்ன என நினைத்து மூர்ச்சிட்டு கீழே விழுந்தார். திடுக்கிட்ட அத்துழாய் தன் தந்தையிடம் சென்று இதனை தெரிவித்தாள். ராமானுஜரின் திருப்பாவையின் மீது கொண்ட பிரேமையை மிச்சிய ஸ்ரீ பெரிய நம்பிகள் திருப்பாவை ஜீயரே என்று கூறினார். அன்று முதல் ராமானுஜர் திருப்பாவை ஜீயர் ஆனார். அடியேன் பதியான நாராயணன் திருவடிகளை சேவிச்சுக்கிறேன். ஆழ்வார் அம்மங்கார் ஆச்சாரியன் திருவடிகளை சேவிச்சுக்கிறேன். சடகோபன் பொன்னடி. பகவத் ராமானுஜருக்கு ஏற்பட்ட பல்வேறு திருநாமங்களில் சடகோபன் பொன்னடி என்பதும் ஒரு திருநாமமாகும். சடகோபன் அதாவது நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியின் அர்த்த விசேஷங்களை ராமானுஜர், பெரிய நம்பி, திருமாலையாண்டான், திருவரங்க பெருமாள் அரையர் முதலிய ஆளவந்தாரின் சீடர்களிடம் கற்றறிந்தார். ஆளவந்தாரின் சீடர்களில் ஒருவரான திருமாலை ஆண்டானிடம் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களையும் அர்த்த விசேஷங்களையும் கற்கும்போது ஆளவந்தாருடைய கருத்துக்களாக கூறிய முறையை விட சீர்மையான கருத்துக்களை விண்ணப்பிப்பாராம் ராமானுஜர். இப்படி துரோணருக்கு ஏகலைவன் போன்று ஆளவந்தாரிடம் சிஷ்யனாக இருக்கும் பேற்றை இழந்தாலும் ராமானுஜர் மனதில் உதித்த அர்த்த விசேஷங்கள் ஆளவந்தாரின் எண்ணத்தையே ஒத்திருந்தனவாம். இப்படி நம்மாழ்வாரிடத்திலும் அவர் அருளிச் செய்த திருவாய்மொழியிலும் ஆலங்கால் பட்டு நின்ற உடையவர் தம்மை சடகோபன் பொன்னடி அதாவது நம்மாழ்வாரின் திருவடி நிலைகள் என்ற திருநாமத்தையே மேலாக கருதினார். அதனால் மாறன் அடிபணிந்துய்தவன் தம்மை சடகோபன் பொன்னடி என்றே அழைக்குமாறு வேண்டினார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. Srimate Ramanujaya Namaha. Bhagavad Ramanujar, born in Sri Perumbudur as an avataram of Adisheshan, was given several titles at different point of time in his Leela Vibhuti. One such Tirunamam is Pancha Acharya Cedar. This Tirunamam itself is self-explanatory that Ramanujar had 5 Acharyans giving him Upadesham on Veda Vedanta Jnana. Yamunacharya is Bhagavad Ramanujar's main Acharyan, even though they never interacted directly. Yamunacharya blessed the divine knowledge to Bhagavad Ramanujar through his 5 disciples who became Bhagavad Ramanujar's 5 Acharyas. Periya Nambi meets Ramanujar at Madurantakam and does Pancha Samskaram to him. He also teaches Sampradaya Arthams to Ramanujar. Ramanujar, who was till then called Ilayalvar, was named as Ramanujar by Periya Nambi. Tirukoshtiur Nambi. He did Upadesham of Ashtaksharam and Charmashloka Artha Vishesham to Bhagavad Ramanujar. Periya Thirumalai Nambi taught the inner truths of Srimad Ramayanam to Bhagavad Ramanujar. We can also say it as Ramayana Kalakshepam. Thirumalai Andan taught the inner meanings of Nammalvar's Thiruvaimoli.
Tiruvaranga Perumal Arayar taught Tiruvaimoli and other stotras to Bhagavad Ramanujar. Tiruvaranga Perumal Arayar is the son of Yamunacharya. It's needless to mention that having such great acharyans, Ramanujar has done 9 granthams which are considered as Navaratnams. Bhagavad Ramanujar is considered as the Nayakamani, that is the centerpiece, and also the Charamopayam for all Sri Vaishnavas or Bhaktas. Bhagavad Ramanujar is the epitome of an Acharya. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் ராமானுஜருடைய பல திருநாமங்களில் ஒன்றான பூதபுரீஸ்வரர் என்கின்ற திருநாமத்தை பற்றி சற்றே அறிந்து கொள்வோம். அன்னாருடைய திருத்தாயாரும் திருத்தகப்பனாரும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியிடம் புத்திர பேறு வேண்டி நிற்க பெருமானும் அவ்வண்ணமே அருளினான். வரம் பெற்ற அத்தம்பதிகளுக்கு பூதபுரி என்று அந்நாளில் அழைக்கப்பட்ட இன்றைய ஸ்ரீ பெரும்பதூரில் பிங்கள வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஸ்ரீமத் ராமானுஜர் அவதரித்தார். மனமுகந்த பூதபுரியில் உரைகின்ற சர்வஜனான ஆதிகேசவ பெருமான் ராமானுஜர் வருகின்ற காலத்தில் ஆச்சாரியனாய் திகழ்ந்து தன்னுடைய கீதையை கேட்டும் கடைத்தேராத ஜீவாத்மாக்களை திருத்தி பணிக்கொள்ளவிருப்பதனாலும் தன் உறைவிடமான பூதபுரியை உலகெங்கும் புகழடைய செய்யப் போகிறவர் என்கின்றதாலும் பூதபுரீஸ்வரர் என்ற திருநாமம் சுட்டி மகிழ்ந்தார். ராமானுஜர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம் அடியே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. புரட்சி துறவி என்று அழைக்கப்படும் பகவத் ராமானுஜரின் பல பெயர்களில் ஒன்றான அப்பனுக்கு சங்கு ஆழி கொடுத்த பிரான் என்ற திருநாமம் எதற்கு வந்தது என்று அனுபவிப்போம். ஒரு சமயம் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு போரில் உதவி செய்ய எண்ணி பெருமாள் அவனுக்கு சங்கு சக்கரம் கொடுத்து உதவினார். இதனால் பெருமாள் அங்கு சங்கு சக்கரம் இல்லாமல் சேவை சாதித்தார். இதை கண்ட சைவர்கள் அவர்கள் ஆகமப்படி எங்கு சிவன் என்று எண்ணி பூஜை செய்ய ஆரம்பித்தனர். இதை கண்ட ராமானுஜர் திருமலை எழுந்தருளி பெருமாள் முன்பு சங்கு சக்கரம் மழுவு வைத்து பகவான் எந்த ஆயுதம் சுவீகரிக்கிறார் என்று பார்க்கலாம் என்று யோசனை கூறினார். அதன்படியே ஒரு நாள் இரவு சங்கு சக்கரம் மழுவு வைத்து மூடப்பட்டது. மறுநாள் காலை பெருமாள் சங்கு சக்கரதாரியாக காட்சி கொடுத்தார். இப்படியாக பெருமாளுக்கே சங்கு சக்கரம் கொடுத்து இப்பெயரை சூட்டிக்கொண்டார் நம்மி ராமானுஜர். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தேசிகேந்திரர் உடையவருடைய இத்திருநாமம் திருமலையில் எழுந்தருளியுள்ள வெங்கடேச பெருமானால் அனுகிரகிக்கப்பட்டது. தேசிக என்பதற்கு சமஸ்கிருதத்தில் குரு, வழிகாட்டி, ஆன்மீகத்தில் வழிநடத்தி செல்பவர் என்றும், இந்திரன் என்றால் தலைவன் என்றும் பொருள். ராமானுஜர் திருவேங்கடமுடையான் ஸ்ரீ விஷ்ணுவின் அம்சம்தான் என்று நிரூபித்து மற்றவர்களிடம் இருந்து இக்கோவிலை கைக்கொண்ட பின் பெருமாளின் அம்சமான விகனச மகரிஷி வகுத்த வைகானச சம்ஹிதை வழியில் வைகானச ஆகமப்படி கைங்கரியங்கள் செய்ய நியமித்தார். ஸ்ரீமத் ராமானுஜர் தன்னுடைய உபதேசங்களாலும் தான் செய்யும் உபதேசத்திற்கு ஏற்றவாறு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படியே நடந்தும் வழிகாட்டியும் விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை மக்களிடையே சென்றடைய 74 சிம்ஹாசனாதிபதிகளை நியமித்தும் பல்வேறு வழிகளால் மக்களை நெறிப்படுத்த முயன்றார். இப்பெரும் ஆச்சாரியர் தானே ஆன்மீகத்தில் வழிநடத்தி செல்லும் ஆச்சாரியர் அனைவருக்கும் தலைவன் தேசிகேந்திரர். அடியேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நம் கோவில் அண்ணன். இந்த திருநாமத்தின் வைபவம் மிகவும் இனிமையானது. பகவத் ராமானுஜர் எல்லா ஆழ்வார் பாசுரங்களிலும் அபிருசி கொண்டிருந்தாலும் அவர் மனத்திற்கு மிகவும் நெருங்கியதாக இருந்தது ஆண்டாள் பாடிய திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தான். ராமானுஜர் நாச்சியார் திருமொழி பாசுரங்களுக்கு வியாக்கியானங்களை சாதித்து கொண்டிருந்த பொழுது சிந்துர செம்பொடி என்னும் பதிகத்திலே ஆண்டாள் பாடிய நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் என்ற பாசுரத்தில் ஆண்டாள் 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசிலும் திருமாலிருஞ்சோலை அழகர் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க ஆசை கொண்டிருந்ததை அனுபவித்தார். அதை நிறைவேற்ற முடியாமலே ஆண்டாள் அரங்கனிடம் சேர்ந்துவிட அந்த ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு ராமானுஜர் அழகருக்கு 100 தடா வெண்ணையும் அக்கார அடிசிலும் சமர்ப்பித்தார்.
8ஆம் நூற்றாண்டு ஆண்டாளுக்காக 10ஆம் நூற்றாண்டு பிறந்து 11ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த மகான் அதை நிறைவேற்றினார். இந்த பெரும் வைபவத்தை முடித்துக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் எழுந்தருளி ஆண்டாளை சேவிக்க வரும்பொழுது அர்ச்சா வடிவில் இருந்த ஆண்டாள் என் கோயிலரணி வாரும் என்று அழைத்தாள். ஒரு பெண்ணிற்கு திருமணத்திற்கு முன் அவள் ஆசைப்பட்டதை பார்த்து பார்த்து நிறைவேற்றுவது அவளது தந்தை மற்றும் தமையன்தானே. அந்த உறவில்தான் ஆண்டாள் அழைத்தாள். இதை கண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கோதை நாச்சியாருக்கு அண்ணன் என்று துவனிக்கும் வகையில் கோதாகிருஜர் என்ற திருநாமம் சூட்டி மகிழ்ந்தனர். தன்னை அண்ணா என்றழைத்த ஆண்டாளுக்கு ஒரு சிம்ஹாசனம் சமர்ப்பித்தார் ராமானுஜர். இன்றளவும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீரங்கமன்னார், கருடன் மூவரும் அர்த்த மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அந்த சிம்ஹாசனத்தில் எழுந்தருளியிருந்து நம் அனைவருக்கும் அனுகிரகங்களை வாரி வழங்குகின்றனர். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கோதாகிருஜர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. குணம் திகழ் கொண்டல். இத்திருநாமத்தை திருவரங்கத்தமுதனார் தன்னுடைய இராமானுச நூற்றந்தாதியில் எடுத்தாண்டுள்ளார். மேகமானது எப்படி கடல் நீரை உள்வாங்கி எப்படி அமிர்தமழையாக பொழிகின்றதோ அப்படியே பகவத் ராமானுசரும் வடமொழி வேதத்தின் சாரத்தையும் தென்மொழி வேதத்தின் சாரத்தையும் நன்கு உள்வாங்கி பாரபட்சமின்றி அவாவுடையவர்க்கெல்லாம் உபதேசித்து எழுந்தருளி இருந்ததால் குணம் திகழ் கொண்டல் என்ற திருநாமம் அவருக்கு சால பொருந்துமன்றோ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவத் ராமானுஜருடைய அஷ்டோத்திர திருநாமங்களில் சம்பத் குமார ஜனகர் என்பதும் ஒன்று. இத்திருநாமம் ஏற்பட காரணம் என்னவென்று பார்ப்போம். ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருந்த உடையவர் அச்சமயம் அரசாண்டு வந்த சோழ மன்னனுடன் ஏற்பட்ட சித்தாந்த வேற்றுமையால் ஸ்ரீரங்கத்தை துறந்து கர்நாடகத்துக்கு எழுந்தருள வேண்டியதாயிற்று. அப்படி கர்நாடக தேசத்தில் இருந்து வந்தபோது திருமண் காப்பு தீர்ந்து போக என் செய்வது என்று விசனமுற்றார். அன்றிரவு பகவான் கனவில் தோன்றி யதுகிரியில் திருமண் நிரம்ப உண்டு என்று செப்பிட ராமானுஜரும் யதுகிரி சென்றார். அங்கு கல்யாணி புஷ்கரணி கரையிலே திருமண்ணையும் திருத்துழாய் செடியின் அடியில் திரு நாரணனையும் கண்டெடுத்தார். அவரை மேலக்கோட்டையிலே கோவில் கொண்டருளச் செய்துவிட்டு உற்சவமூர்த்தி வேண்டுமே என்று நினைக்க பகவான் மீண்டும் கனவில் தோன்றி ராமப்பிரியனான உற்சவமூர்த்தி டில்லி பாதுஷாவின் அரண்மனையில் இருப்பதாக தெரிவிக்கின்றான். அதை கேட்டு டில்லி சென்று அரசனுடைய விக்கிரக சாலையிலே பெருமாளை காணாது அவனுடைய மகளுடைய அந்தப்புறத்தில் ஒரு விக்கிரகம் இருப்பதை அறிந்து அங்கு செல்கிறார். அங்கு ராஜகுமாரியின் கட்டிலிலே சயனித்திருந்த பெருமாளை தன் பக்கத்திலே வருமாறு அழைக்க பெருமானும் தன் காற்சலங்கை ஜல் ஜல் என்று ஒலிக்க ராமானுஜரின் திருமடியில் வந்து அமருகிறார். ராமானுஜரும் என் செல்ல பிள்ளையே சம்பத் குமாரரே என்று போற்றி நெஞ்சுருகி பெருமாளை மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் பிரதிஷ்டை செய்து சம்பத் குமார ஜனகர் என்ற திருநாமம் பெற்றார். ராமானுஜர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவத் ராமானுஜரின் மிகவும் பிரசித்தி பெற்ற திருநாமமான ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்ற திருநாமத்தின் வைபவத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அவர் ஆளவந்தாரின் 3 ஆசைகளில் மிக முக்கியமானதான பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத பரமாக வியாக்கியானம் எழுத வேண்டும் என்பதை நிறைவேற்றும் சித்தம் கொண்டு ஆழ்வான் மற்றும் சில சிஷ்யர்களுடன் காஷ்மீரம் சென்றார். அங்கு சரஸ்வதி பண்டாரத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கும் போதாயன விருத்தியை படித்து அதற்கு வியாக்கியானம் எழுத வேண்டும் என்பதால் அங்குள்ள பண்டிதர்களிடமிருந்து போதாயன விருத்தியை வாங்கி படிக்க ஆரம்பித்தார். ஆனால் 2 தினங்களில் அந்த கிரந்தத்தை அப்பண்டிதர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டனர். ஆனால் ஏகச்சந்தாகிராகியான கூரத்தாழ்வான் ஆச்சாரிய கைங்கரியங்களை எல்லாம் முடித்தபின் இரவு அந்த கிரந்தத்தை முழுக்க படித்து முழுவதையும் மனத்தில் இருத்து கொண்டிருந்தார். ஸ்ரீரங்கம் எழுந்தருளிய பின் பெரிய நம்பிகள் கேட்ட விதத்தில் ஆழ்வார் பாசுரங்கள், பெரிய நம்பியிடம் கேட்ட அர்த்தங்கள் மற்றும் கூரத்தாழ்வான் மனத்தில் இருத்தி கொண்ட போதாயன விருத்தி கிரந்தம் 3ஐயும் கலந்து 545 பிரம்மசூத்திரங்களுக்கு பெரிய பாஷ்யம் எழுதினார்.
இப்பாஷ்யத்திற்கு 4 அத்தியாயங்கள், ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் 4 பாதங்கள், ஒவ்வொரு பாதத்திலும் 4 அதிகரணங்கள், ஒவ்வொரு அதிகரணத்திலும் சூத்திரங்கள் உள்ளன. சங்கர பாஷ்யம் மத்வ பாஷ்யங்களுக்கு இல்லாத ஒரு பெருமை ராமானுஜர் எழுதிய இப்பாஷ்யத்திற்கு உண்டு. அது என்னவென்றால், அவர் விளக்கம் எழுத ஆரம்பிப்பதற்கு முன் அகில புவன ஜன்ம என்று பகவானையும் ஆச்சாரியர்களையும் வணங்கிவிட்டு ஆரம்பித்ததே ஆகும். இப்பாஷ்யத்தை அரங்கேற்றியவுடன் சரஸ்வதி தேவி மிகவும் மகிழ்ந்து, இந்த கிரந்தம் ஸ்ரீபாஷ்யம் என்று வழங்கப்படும். நீர் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று திருநாமம் பெறுவீர் என்று கூறி ஒரு ஹயக்ரீவ விக்கிரகத்தையும் கொடுத்து அருளினார். அவ்விக்கிரகமே இன்றும் பரகால மற்றும் ஆச்சாரியர்களால் ஆராதிக்கப்படுகிறது. பாஷ்யக்காரர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பொலிக 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 என்ற கோஷத்துடன் ஜகத்தில் உதிப்பதற்கு முன்பே திராவிட வேதமான திருவாய்மொழியில் பவிஷ்யத் ஆச்சாரியராக கலியுகம் உய்ய அவதரித்தவர் நம் சுவாமி ராமானுஜர். திருக்காலமும் உணர்ந்த தென் குருகை பிரான் கலியும் கெடும் கண்டு கொண்மின் என்று உடையவரின் அவதாரத்தை கட்டியம் கூறுகிறார். நித்திய சூரி ஆதிசேஷன் அவதாரமான ராமானுஜர் மூல மந்திரத்தின் அர்த்தத்தை பாமர மக்களுக்கும் புரியும்படி எடுத்துரைத்து பரம்பொருள் யார், எவரிடம் நாம் சரணடைய வேண்டும் என்று வழிகாட்டியவர். ஆச்சாரியர் அருளிய பக்தி மார்க்கம் அனைவரும் அவரவர் தகுதிக்கும் அறிவுத்திறனுக்கும் தகுந்தவாறு பண்டிதரும் பாமரர்களும் பெண்களும் பாலகரும் பின்பற்ற கூடியது. இதனால் இவர் எல்லா மக்களும் உஜ்ஜீவிக்க வல்ல பக்தி மார்க்கத்தை காட்டி அருளியதால் உலகத்து வழிகாட்டி என்ற முறையில் ஜெகதாச்சாரியார் என்று போற்றப்படுகிறார். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டி பிரபத்தி அனுஷ்டானத்தை எளிய முறையில் ஆச்சாரியர் மூலியமாக ஆශ්‍රயிக்க வழிவகுத்த எம்பெருமானார் திருவடியென்றோ உய்ய வழி. ஆச்சாரியார் திருவடிகளே சரணம். அனுகல்பூதமுரபித்பதம் சதாம் அஜஹத்ரிவர்கமபவர்கவைபவம் சலசித்தவ்ருத்திவிநிவர்த்தனௌஷதம் சரணம் யதீந்திரசரணம் வ்ருணீமஹே. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மரங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மரங்கழகும். மூப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும். முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும். கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும். கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும். காரிசுதன் கழல் சூடிய முடியும் கணனர் சிகை முடியும். காரிசுதன் கழல் சூடிய முடியும் கணனர் சிகை முடியும். எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகு என் இதய துளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர்.
ராமானுஜ ஜய யதிராஜா ராமானுஜ ஜய யதிராஜா சீராரும் பெரம்பூதூர் சீரக்க வந்தோன் வாழியே சித்திரையில் ஆதிரை நாள் செகத்துதி தோன் வாழியே ஆராத அருளாளர் அருளுடையோன் வாழியே அருமறை சொல் பெரிய நம்பி அணி பணிந்தான் வாழியே ஏறாரும் பாஷியத்தை ஈன்ற பிரான் வாழியே 74 வரையும் எமக்களித்தான் வாழியே ஓராத பரசமய குறும்பருத்தான் வாழியே ஒளி திகழும் எதிராசர் இணையடிகள் வாழியே திருவரங்க தமுதனார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் சரணம் எதிராச திருவடிகளே சரணம் சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.